ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிசான் டெர்னா காரில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் ஓடல, ஏசி கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் ஏசி போகிறப்ப வந்து வெறும் வெக்க காற்றா வந்துச்சு. ரேடியேட்டர் ஃபேன் வந்து அப்பயும் வேலை செய்யலை. ஏன்னா பொதுவாக எல்லா வண்டியிலும் ஏசி போட்டாலே வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடினா தான் ஏசி கூலிங் வரும். செக் பண்ணி பார்த்ததில் ரேடியேட்டர் மோட்ரு தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஏன்னா ரேடியேட்டர் மோட்டரில் வந்து டச் பண்ண வந்து ஃபேனை வந்து வேலை செஞ்சிச்சு. ஸோ கஸ்டமர் இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா ஒரு ஹீட்டான நேரத்தில் இல்லை டெம்பரேச்சர் மீட்டரும் சென்டரில் இருந்து தாண்டி போகிற கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்க ஹெட்டு வேலையாயிரும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட சொன்னேன். எனக்கு வந்து ஃபேன் லிப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட சொன்னேன் ரேடியேட்டர் ஃபேன் அந்த மோட்ரு அசம்பிளி மட்டும் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. கேட்ட வெளியில் வந்து மோட்ரு மட்டும் கிடச்சிச்சு. ஸோ நம்ம மோட்ரு மட்டும் கழட்டி ஃபிட் பண்ணிவிட்டு மற்றபடி சரவுடு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஏசி போட்டு செக் பண்ணோடனே கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. அதே மாதிரி வண்டி ஓட்டி பார்த்தோன்னா டெம்பரேச்சர் ஏறவுடனே அது கரெக்டாக 90 டிகிரி யாரும் கரெக்டாக ஃபேனோட கட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ரேடியேட்டர் பாயிலிங் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து தவிர்த்துக்கலாம். கஸ்டமர் இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்க. வண்டி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓட்டி பார்த்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணும்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.